ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். IQoo Neo 8 சீரிஸ் நேற்று சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரியும், நாமளும் வீடியோ போட்டிருந்தோம். பட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு அதுக்கு முன்னாடியே இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் IQoo கிட்டேருந்து வரப்போகுது. IQoo Neo 7 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. இதை நான் சொல்லலை, அஃபிஷியலாக IQooவே சொல்லியிருக்காங்க. IQooடைய CEO பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த போஸ்டரில் Neo 7 Pro அப்படின்ற இந்த வேர்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை விட தெளிவாக Neo 7 Pro IQoo Neo 7 Pro கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்த வகையில் அப்படி IQoo கிட்டேருந்து வரப்போகிற இந்த IQoo Neo 7 Pro பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி இந்த IQoo Neo 7 Pro இதோட லான்ச்சை அஃபிஷியலாக IQooடைய CEOவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ட்விட்டரில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அந்த வகையில் இந்த IQoo Neo 7 Pro கண்டிப்பாக லான்ச் ஆக போகுது. பட் எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின லீக்ஸ் ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்ம்னே சொல்லாமல். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த IQoo Neo 7 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட்லி நமக்கு ஜூன் மந்த் அடுத்த மாதம் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி அதுக்கான வாய்ப்புகள் நிறையவும் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி IQoo Neo 8 சீரிஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்து அதையும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும். அண்ட் யூஸ்வலாக IQoo பார்த்தீங்கன்னா அந்த Neo 6 சீரிஸ்க்கும் 7 சீரிஸ்க்கும் 6 மந்த் கேப் இன்டர்வல் வச்சாங்க. ஸோ அதை வச்சு கணக்கு வச்சு பார்த்தோம்னா இப்போ IQoo Neo 7 நமக்கு பிப்ரவரி மாதம் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து 6 மந்த் வச்சோம்னா ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக IQoo Neo 8 சீரிஸை கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆகஸ்ட் மந்த்துக்கும் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த IQoo Neo 7 Pro ரொம்ப தள்ளி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. கண்டிப்பாக அடுத்த மாதம் ஜூன் மாதம் இது இருக்கும். அதுவுமே ஜூன் ஃபஸ்ட் வீக்லேயே மோஸ்ட்லி இந்த IQoo Neo 7 Pro வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் மட்டும் இல்லை, இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் என்ன ப்ரைஸிங்கில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றின லீக்ஸும் இருக்குது. ஆக்சுவலி இப்போதைக்கு சொல்லக்கூடிய லீக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங் மோஸ்ட்லி 33,000 38,000 ரூபா மாதிரியான இந்த ப்ரைஸிங்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் இதற்கான வாய்ப்புகள் நிறையவும் இருக்குது. ஏன்னா இது IQoo Neo 7 சீரிஸில் அதோட ப்ரோ வேரியண்ட்டாக வருது அப்படின்னும் போது கண்டிப்பாக 30,000 ரூபா அபோவ் செக்மெண்ட். அதே மாதிரி OnePlus 11R நமக்கு மார்க்கெட்டில் 40,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் Realme GT3 மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸும் அந்த 40,000 ரூபா செக்மெண்ட்டில் வருது அப்படின்றதுனால அதுக்கு காம்படிஷனாக தான் கொண்டு வருவாங்க அப்படின்றதுனால மோஸ்ட்லி இதோட ப்ரைஸிங் நமக்கு கண்டிப்பாக அண்டர் 40,000 இருக்கும். அதுலேயும் மேக்ஸிமம் 35,000 மாதிரியான ப்ரைஸிங் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த IQoo Neo 7 Pro உடைய ப்ரைஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸும் இருக்குது. ஸோ அந்த வகையில் அந்த ஸ்பெக்ஸ்க்கான லீக்ஸ் என்ன அப்படின்றத இப்போ நான் ஒன்று வேணா சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ராசஸர் என்ன பர்ஃபார்மன்ஸ் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி OnePlus 11R இருக்கலாம் காம்படிஷன் சொல்லிட்டேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான் Snapdragon 8+ Gen 1. இந்த ப்ராசஸரை நெக்ஸ்ட் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. நாமளும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த IQoo Neo 7 Pro அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இந்த Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு வேறு லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் கொடுக்க போகுது. இது கூட நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் LPDDR5 RAM டைப் UFS 3.1 ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பர்ஃபார்மன்ஸில் குறை இருக்காது. இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கொடுத்துரும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி சைஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸ் இருக்கும். இது ஸ்டாண்டர்டாக IQoo கொடுக்கக்கூடிய சைஸ். மற்றபடி ஆனால் இதில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேவுடைய ரெசல்யூஷன் என்ன அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஆக்சுவலி கிளியராக இல்லை. 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அதோட ரெசல்யூஷன் நமக்கு நார்மல் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுக்க போகிறாங்களா இல்லை 1.5K ரெசல்யூஷனில் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றது ஒரு சின்ன கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா OnePlus 11 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5K ரெசல்யூஷனில் இருக்குது. அதுக்கு காம்படிஷனாக கொண்டு வரும் அப்படின்னும் போது கண்டிப்பாக 1.5K ரெசல்யூஷன் கொடுத்தாங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். பட் இப்போதைக்கு அதை பற்றின பெரிய லெவலான லீக்ஸ் எக்ஸாக்டாக தெரியலை. ஸோ அதனால் அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். 1.5K ரெசல்யூஷன் கொடுத்தாங்கன்னா ஒர்த்தாக இருக்கும். மோஸ்ட்லி அது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இந்த IQoo Neo 7 Pro இருக்குது. அடுத்து இந்த மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சேஞ்சஸே இல்லை. 5000 mAhக்கான பேட்டரி அண்ட் 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஸோ ரீசெண்டாக இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட தான் நமக்கு IQoo Neo 8 சீரிஸையும் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது அப்படியே நமக்கு IQoo Neo 7 Proலையும் இங்கே இருக்க போகுது. அதே மாதிரி கேமரா செட்டப்னு வரும்போது ஆக்சுவலி கேமரா செட்டப்பை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நமக்கு கிடைக்கல. பட் கண்டிப்பாக பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சல் OIS கேமரா தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் சேஞ்சஸே இருக்காது. பட் அதில் யூஸ் பண்ண போகிற சென்சார்லாம் மேபி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம், ஏதாவது வேறு ஏதாவது சென்சார் புதுசாக யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் என்னென்னா சாம்சங்குடைய சென்சார் தான் மோஸ்ட்லி IQoo யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா OnePlusலாம் பார்த்தீங்கன்னா சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் IQoo ரீசெண்ட் டேஸாக அவங்க சாம்சங் சென்சார் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நமக்கு மோஸ்ட்லி சாம்சங்குடைய சென்சாரே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக தெரியல. ஸோ என்ன சென்சார் யூஸ் பண்ணுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் 50 மெகாபிக்சல் OIS சப்போர்ட்டோட பின்பக்கம் ஒரு
ட்ரிபிள் கேமரா இல்லைனா டபுள் டியூவல் கேமரா அப்படின்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட்டிவ்ஸ் கேமராஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பெருசாக இல்லை. அண்ட் கண்டிப்பாக அது ரொம்ப இம்ப்ரெசிவாக நமக்கு கேமரா சப்போர்ட்டிவ் கேமரா இதில் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் எதிர்பார்க்குறேன். யூஸ்லெஸ்ஸான கேமராஸ் தான் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வந்தோம்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. இது அஃப்கோர்ஸ் IQoo எப்போவுமே கொடுக்கக்கூடிய அந்த செல்ஃபி கேமரா அதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அதில் எல்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. இதே மாதிரி அதர் ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது, எக்ஸாக்சஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் அண்ட் வேப்பர் சாம்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி. மோஸ்ட்லி IQoo 8 சீரிஸ்லாம் 5000 mm2க்கான வேப்பர் சாம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேபி அதே மாதிரி கூட கொடுக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக கொடுக்குறாங்களான்னு தெரியல. அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போக கண்டிப்பாக டியூவல் ஸ்பீக்கர் இருக்கும், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும், கண்டிப்பாக டெடிகேட்டட் ஸ்லாட் இருக்காது. மற்ற மாதிரியான விஷயங்களோட Android 13 மாதிரியான ஃபீச்சரோட கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் பெருசாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. இதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ 35,000 மாதிரியான ப்ரைஸிங்கில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படி அந்த 35,000 மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் Snapdragon 8+ Gen 1 1.5K AMOLED டிஸ்பிளே அண்ட் 50 மெகா பிக்சல் OIS கேமரா மாதிரியான ஃபீச்சரோட வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மெயினாக பட் எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா கேமராவில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் IQoo அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ரீசெண்டாக வரக்கூடிய சீரிஸ் எல்லாத்துலேயுமே பிரைமரி கேமரா மட்டும் ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. பட் சப்போர்ட்டிவ்ஸ் கேமராலாம் ரொம்பவே ஓகே IQoo கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை மேபி அவங்க இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் மோஸ்ட்லி IQoo Neo 7 Proவில் அது இம்ப்ரூவ் ஆகி வரதுக்கான வாய்ப்புகள் நம்ம அந்தளவுக்கு இல்லை. ஸோ யூஸ்லெஸ்ஸான அந்த 2 மெகா பிக்சல் கேமரா தான் மோஸ்ட்லி இதில் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி இந்த IQoo Neo 7 Pro பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இருக்கக்கூடிய லீக்ஸை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன, அண்ட் நீங்கள் என்ன இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.